Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா stochastic gradient descent. போன வீடியோல ஆப்டிமைசேஷன் gradient descent ஆப்டிமைசேஷன்லாம் என்னன்னு பார்த்துப்போம். ஸோ ஆப்டிமைசேஷன் டெக்னிக்லேயே நிறைய ஆப்டிமைசேஷன் டைப்ஸ் இருக்கு. அதுல ஒரு டைப் தான் stochastic gradient descent அப்படின்னுவாங்க. ஸோ நார்மலா ஆப்டிமைசேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கை டேட்டா செட் ஹோலுக்கும் ஆப்டிமைசேஷன் அப்ளை பண்ணி அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஆனா ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட்ல எப்படி ஆப்ரேஷன் நடக்கும்னா ஒரு ரேண்டமா ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் மீன்ஸ் ஒரு காலம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்னா அதுல ஹவுஸோட ஸ்கொயர் ஃபீட்டையோ இல்ல ஹவுஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் இயரையோ இல்ல ஹவுஸோட நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் எடுத்து அந்த ஃபீச்சர்ஸ்க்கு மட்டும் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் நான் சொன்னேன்ல வெயிட்ஸை ரேண்டமா ஜென்ரேட் பண்ணி செக் பண்ணி லாஸை ரெடியூஸ் பண்ணணும்னா அதை ஃபாலோ பண்ணும். ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட் இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது அதுதான் இந்த ஸ்டெப்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது ரேண்டமா ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட்ஸுக்கு ஒர்க் ஆகும். ஆனா காமனா ஆப்டிமைசேஷன் டெக்னிக் ஹோல் டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் ஆப்டிமைஸ் பண்ணும். ஓகேவா? இதுதான் ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட் அல்காரிதமோட ஒர்க்கிங். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.